மாமா ஹலோ அர்ஜுன் தம்பி, நான் நாராயணன் பேசுறேன். சொல்லுங்கண்ணே. கார்த்திக் தம்பிக்கு ஆக்சிடென்ட் ஆயிடுச்சு. என்னது? கார்த்திக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஆமா. எப்போ? நேத்து. நேத்து நேத்து அப்ப ஏன் நேத்து என்கிட்ட சொல்ல? நேத்து இந்த டென்ஷன்ல. எந்த ஹாஸ்பிட்டல்ல? டாக்டர் ரவிராஜ் ஹாஸ்பிட்டல். சரி நீங்க வைங்க, நான் வரேன். என்னங்க ஆச்சு? கார்த்திக் நேத்து ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? ஐயோ, இப்ப எப்படி இருக்குதா? தெரியல, வா போய் பாப்போம். அப்பா அம்மா எங்க? அண்டலம்மா, அப்பா அம்மா வந்தோன்னா உங்களை கொஞ்சம் உடனே ரவிராஜ் ஹாஸ்பிட்டல் வர எதுக்குப்பா? கார்த்திக் ஆக்சிடென்ட் ஆயிடுச்சா? அடக்கடவுளே, சரி சரி நீங்க பரப்பிடுங்க, நான் பாத்துக்கிறேன். முடிஞ்சா நானும் ஆஸ்பத்திரிக்கு வரேன். போங்க போங்க. என்னங்க? சாந்தி, சாந்தி, உங்களுக்கு இப்படி ஆயிடுச்சுன்றதும் என் மூச்சு நின்று போற மாதிரி ஆயிடுச்சு. அழாதம்மா. அதான் அபிராமி கூட்டிட்டு வந்து காப்பாத்திட்டாளே. அம்மா, அனி, என்னது? கார்த்திக், இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் இப்படி எல்லாரும் எனக்கு நன்றி சொல்றீங்க? நான் உனக்கு அண்ணி தானே. நானும் இந்த குடும்பத்துல ஒருத்தி தானப்பா. என்னாச்சு? ஒன்னும் இல்லம்மா, சின்ன ஆக்சிடென்ட் தான். இந்த தரித்திரம் பிடிச்சவளாலதான் ஒண்ணு மாத்தி ஒண்ணு கெட்டதாவே நடந்துட்டு இருக்கு. என்ன கார்த்திக் சின்ன ஆக்சிடென்ட்ங்கிற? நேத்து நான் உன் பைக் எடுத்துட்டு போனேன், அதுக்கப்புறம் என்னாச்சு? நான் ரிப்பேர் பண்ணி வண்டி எடுத்துட்டு வரும்போது பின்னாடி வந்த வண்டி இடிச்சிட்டான். அடிபட்டு கீழே விழுந்த உடனே நான் மயக்கமாயிட்டேன். கடவுள் எங்க அண்ணி ரூபத்துல வந்து எங்க அண்ணனை காப்பாத்திருக்காங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. கார்த்திகோட நல்ல நேரம் கடவுளா பார்த்து என்ன அனுப்பிச்சு வச்சிருக்காரு, அவ்வளவுதான்.
அர்ஜுன், பைக் என்ன ஆச்சுன்னு எனக்கு தெரியல. நாராயண கிட்ட கேட்டீங்கன்னா விவரம் தெரியும்டா. அதெல்லாம் அப்புறம் பாத்துக்கலாம். முதல்ல நீ சீக்கிரம் குணமாகும். எனக்கு அது போதும். கார்த்திக்க காப்பாத்தினவங்க, கார்த்திக் மேல பாசமா இருக்கிறவங்க அபிராமி அக்கா. ஆனா இவங்களை பத்தி ராஜன் சொன்னது சரியா? எதை நம்புறது, எதை நம்பாம இருக்கிறது? சாந்திகா, எல்லாம் உங்க மாங்கல்ய பலத்தினால்தான் கார்த்திக் தப்பிச்சான். தலைக்கு வந்தது தலைப்பாயோட போச்சு. இனிமே கார்த்திக் எந்த பிரச்சனையும் இல்லை. கண்டவங்க கண்ணு பட்டதுனால தான் இந்த மாதிரி ஆயிடுச்சு போல இருக்கு. நீங்க ஒன்றும் கவலைப்படாதீங்க. கார்த்திக் சீக்கிரமாவே குணமாயிடுவான். இந்தாங்க. என்ன காஃபியா? லட்சுமி, நான் காண்பதென்ன கனவா இல்லை நினைவா? எல்லாமே அதிசயமா இருக்கு. 8வது அதிசயமா இருக்கு. ஆனா கொஞ்சம் குழப்பமா இல்ல? என்னம்மா கண் கலங்கி இருக்கு? என்னச்சுமா உனக்கு? கண்ணெல்லாம் கலங்கி இருக்கு? ஒண்ணுமே புரியலையே. தப்பா எடுத்துக்காதம்மா. இருந்தாலும் கேக்குறேன். இது வரைக்கும் நீ பூஜை ரூம் பக்கமே வந்ததில்ல. ஆனா இன்னைக்கு வந்திருக்க. மனசு உருகி பூஜை பண்ற. என்னாச்சு உனக்கு? அண்ணனை பெரிய ஆபத்துல இருந்து காப்பாத்தின அந்த ஆண்டவனுக்கு நன்றி சொல்லதான் பூஜை பண்ண. இவருக்கு வந்த ஆபத்து அது. நல்ல வேலையா அண்ணனுக்கு எதுவும் பெருசா ஆகல. இனிமே எப்பவும் இவருக்கு எந்த ஆபத்தும் வந்துடக்கூடாதுன்னு தான் நான் கடவுள்கிட்ட வேண்டிக்கிட்டேன். நம்ம மருமகளை பத்தி நாம தான் என்னென்னவோ நினைச்சுக்கிட்டு இருக்கோம். அவ மனசுக்குள்ளேயும் இந்த அளவு ஈரம் இருக்கு, பாசம் இருக்குன்னு நினைக்கும் போது நிஜமாவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு. ஒன்னும் பயப்படாத லட்சுமி. எப்படியும் உன் மருமகளை கொஞ்ச நாள்ல திருத்திடலாம். ஐயோ, என்னங்க சொல்றீங்க? ஆமாம்மா, வேன்ல அடிபட்டதுனால கார்த்திக் கால் பிராக்சர் ஆயிடுச்சு. தற்செயலா அபிராமி அந்த பக்கம் வந்ததுனால அவனை ஹாஸ்பிட்டல்ல போய் அட்மிட் பண்ணிருக்கா. யாருக்குமே தீங்கு நினைக்காதவரு அவருக்கு போய் இப்படி ஆயிடுச்சு. அதை விட கொடுமையான விஷயம், இதுக்கெல்லாம் காரணமே சாந்தி தான் எங்க அப்பா பேசிக்கிட்டு இருக்காரு. என்னங்க சொல்றீங்க? ஆமா ரோஹிணி, சாந்தி கல்யாணமாய் வீட்டுக்கு வந்த நாள்ல இருந்து வீட்டுல எந்த கெடுதல் நடந்தாலும்
அதுக்கெல்லாம் சாந்தி தான் காரணம்னு ஒரேடியா கரிச்சு கொட்டிட்டு இருக்காரு. புருஷன் அடிபட்டு இருக்கிற வேதனை போதாதுன்னு இது வேறையா? அதை நினைச்சாதான் எனக்கு வேதனையாவே இருக்கு. பாவங்க சாந்தி எவ்வளவு துடிச்சு போயிருப்பாங்க. அந்த வீட்டுல அவங்களுக்கு இருக்கிற ஒரே ஆதரவு கார்த்திக் மட்டும்தான். அவருக்கு போய் ஃபீல் பண்ணாத ரோஹிணி. எப்படிங்க ஃபீல் பண்ணாம இருக்க முடியும்? எனக்காக எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்காங்க. அவங்களுக்கு ஒரு கஷ்டம்னா என்னங்க, நீங்க தப்பா நினைக்கலன்னா நான் கார்த்திக்க போய் உடனே ஹாஸ்பிட்டல்ல பார்க்கணும், சாந்திக்கு ஆறுதல் சொல்லணும். ஆனா உங்க வீட்டு ஆளுங்க யாராவது இருப்பாங்களோ தான் பயமா இருக்கு. எதுக்கு பயப்படணும்? இல்ல நான் தெரியாம தான் கேக்குறேன். எதுக்கா பயப்படணும்? நீ யாரு? சாந்தியோட ஃப்ரெண்டு. சாந்தியோட புருஷனுக்கு ஒண்ணுனா நீ போய் பாக்குறது தான் முறை. நான் சொல்றேன், நீ போய் பாரு, தைரியமா போய் பாரு. அது மட்டும் இல்ல, சாந்தி அங்கதான் இருப்பா. நான் சொல்றேன். என்ன அபிராமி இல்லாத நேரமா போய் பாரு. நாம எவ்வளவோ ஜாக்கிரதையா ஏசியோட பேசி அர்ஜுனை க்ளோஸ் பண்றதுக்கு பிளான் போட்டோம். அர்ஜுன் போன ரூட்டெல்லாம் வேற கரெக்டா இன்டிமேட் பண்ணோம். ஆனா அர்ஜுனுக்கு பேர்ல கார்த்திக் மாட்டிக்கிட்டான். கிணறு வெட்ட பூதம் கிளம்பின மாதிரி இப்போ ஒரு புது பிரச்சனை கிளம்பி இருக்கு. அதான் எனக்கு ஒன்றும் புரிய மாட்டேங்குது பார்ட்னர். எல்லாம் பிளான் படி தான் நடந்துச்சு, ஆனா ஆள் மட்டும் மாறிட்டான். அந்த நம்பர் பிளேட்டை மட்டும் அடையாளம் சொன்னதுல வந்த பிரச்சனைன்னு நினைக்கிறேன். ஆக்சிடென்ட்ல நடந்த ஒரு ஆக்சிடென்ட். தற்செயலா நடந்துச்சு, திட்டமிட்டு நடக்கலன்னு சொல்ல வந்தேன். இதுல இருந்து என்ன தெரியுது? அந்த பைய அர்ஜுனுக்கு நேரம் நல்லா இருக்கு, கார்த்திக்கு நேரம் சரியில்லை, அனாவசியமா வந்து மாட்டிக்கிட்டான். அவங்க நேரத்தை பத்தி நமக்கு என்ன கவலை? இப்ப நமக்கு நல்ல நேரமா கெட்ட நேரமா? இதுல என்னையா உனக்கு சந்தேகம்? கண்டிப்பா நமக்கு நல்ல நேரம் தான். மருமகனுக்கு வீசின வலையில மகனே வந்து சிக்கிக்கிட்டானே. பார்த்து அவஸ்தைப்படுறது யாரு? நம்ம பரம எதிரி ஆர்கே. அதை நினைச்சு சந்தோஷப்படு பார்ட்னர். நாம இந்த விளையாட்டை கொஞ்சம் ஆஃப் பண்ணா பெட்டர்னு எனக்கு தோணுது. ஏன் ஒரு ரவுண்டு கூட ஜெயிக்கல? பரவாயில்ல பார்ட்னர், ஆஃப் பண்ணிடுவோம். சரி, ஆஃப் பண்ணுவோம். நான் வரேன். நினைச்சு ஆஃப் பண்ணு, நினைச்சு ஆன் பண்ணுன்றான். என்ன ஜெனரேட்டரா இது? எப்படி இருக்காரு கார்த்திக்? தூங்கிட்டு இருக்காரு. எழுப்பட்டுமா? வேண்டாம், பரவாயில்ல. நல்ல இம்ப்ரூவ்மெண்ட். எப்படி இருக்காரு டாக்டர்? கொஞ்ச நாள் வீட்டுல ரெஸ்ட் எடுத்தா சரியாயிடும். எலும்பெல்லாம் நல்லா கூடிருச்சு, கொஞ்சம் ரெஸ்ட் வேணும். ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ணாம பாத்துக்கங்க. கட்டெல்லாம் பிரிச்சதுக்கு அப்புறம் பிசியோதெரபி பண்ணா சரியாயிடும். ஆர்மி மேன், போன்லாம் நல்ல ஸ்ட்ரென்த்தா இருக்கு, சீக்கிரம் குணமாயிடும். தேங்க்யூ டாக்டர். மெடிசின்ஸை கண்டினியூ பண்ணுங்க. ஓகே. எக்ஸ்கியூஸ் மீ, மிஸ்டர் கார்த்திக் எந்த வார்டில் இருக்காரு? ஸ்பெஷல் வார்டில். தேங்க்யூ. வா ரோகிணி, உனக்கு எப்படி தெரியும்? முதல்ல இதை புடி. எதுக்கு இதெல்லாம்? இப்போ இப்படி இருக்கு. காலில் சின்ன ஃப்ராக்சர், மற்றபடி பயப்படுறதுக்கு ஒன்றும் இல்லை.
இப்போதான் டாக்டர் வந்துட்டு போனாரு. டிஸ்சார்ஜ் பண்ணிடலாம்னு சொல்லியிருக்காரு. அப்படியா? நீ கூடவே இருந்து கவனிச்சிக்கிறல்ல, அதான் சீக்கிரம் குணமாயிடுச்சு. ஆமா, குழந்தை எப்படி இருக்கா? அவளை காலையில ஸ்கூலுக்கு அனுப்புற வரைக்கும் டென்ஷன். அப்புறம் ஹாஸ்பிட்டலுக்கு வந்துடுவேன். உங்க மாமனார் அபிராமி அக்கா எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்களா? அவங்க எல்லாம் வந்துட்டு போயிட்டாங்க. சரி, நானும் பேங்க்குக்கு போகணும். வரட்டுமா? சரி, வா ரோகிணி, வரேன். மாதிரி இருந்துச்சே. வா ஷாம். மாமா எப்படி இருக்காரு? நல்லா இருக்காரு ஷாம். வெரி குட். அம்மா, இங்க வேற யாராவது வந்தாங்களா? இல்லையே, யாரும் வரலையே. எது கேக்குற? இல்லக்கா, அது அக்கா மாமா அத்தை யாராவது வந்தாங்களான்னு கேட்டேன். இது ஃப்ரூட்ஸ்லாம் ஃப்ரெஷ்ஷா இருக்கேக்கா? நான் தான் வாங்கினேன். ஓ, இது நான் வர அவசரத்துல ஃப்ரூட்ஸ் வாங்க மறந்துட்டேன். பரவாயில்ல பரவாயில்ல, நீயே வந்துட்டியே, அது போதும். ஓகேக்கா, நான் வரேன். டேக் கேர். அக்கா, மாமா குருமானோட எனக்கு ஃபோன் பண்ண சொல்லுங்க. சரி, சொல்றேன். குட்டி ஒழுங்கா ஸ்கூலுக்கு போறான்ல? வரேன்க்கா. ஷாம், பழம் என்ன சாப்பிடுறியா? தரட்டுமா? ஓ, தேங்க்ஸ்க்கா. வரேன்க்கா. ரோகிணியை பார்த்திருப்பானோ? இவன் பேச்சே சரியில்லையே. ரோகிணி விஷயம் ஒருவேளை இவனுக்கு தெரிஞ்சிருக்குமோ?